Hi friends, வணக்கம் and welcome to Rusupoma. இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா குச்சிக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் தான். நிறைய பேர் கேக்குறீங்க குச்சிக்கிழங்குல ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படினு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டுருக்கேன். குச்சிக்கிழங்கு வடை எப்படி செய்யறதுங்கிறது. இப்போ குச்சிக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறந்துடாம Subscribe பண்ணி bell icon press பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குச்சிக்கிழங்கு 2 வாங்கிருக்கேங்க. 4ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேல இருக்க தோலெல்லாம் செதுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர்ல போட்டு வச்சிருங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா குக்கர்ல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு குச்சிக்கிழங்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி தான். நான் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தேன். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவுல நார் இருக்கும், அதை எடுத்து வச்சிருங்க. அது தேவைப்படாது. இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கோங்க. உங்க விருப்பம் தான். சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணும் போதெல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடுங்க. பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் குச்சிக்கிழங்குல மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கல, உப்பு மட்டும் தான் போட்டு வேக வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு மட்டும் அளவான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிழங்குல உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குச்சிக்கிழங்கு ரொம்ப குழஞ்சி வெந்துருச்சு அப்படின்னா அந்த ரொம்ப கொலன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. நாட்டு சர்க்கரையில் தொட்டு கூட சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தாளித்து கொடுப்போம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பச்சை மிளகா வாசம், வரமிளகாய் தூள் வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு சுண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க குச்சிக்கிழங்கையே ஆட் பண்ணிக்கலாம். குச்சிக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2 கிழங்கு வேக வச்சேன். ஒன்று ரொம்ப குழஞ்சிருச்சு, இன்னொன்று நார்மலான இதில் இருந்துச்சு. ரொம்ப குழஞ்சதான் அப்படியே நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி இதில் இருக்கிறத மட்டும் நாங்கள் தாளித்து கொடுப்போம். ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரைஸ் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம், சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் Subscribe பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.